இதுதாங்க அந்த புல்லட் கோயில். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில் உஞ்சாங்கிற ஊரில் இருக்காங்க. அப்படியே சீரகவாசம் மணக்குதாங்கப்பா உள்ளே வந்தோன்னே. அதான் டேரக்டராக போகுதுங்க. ஆமாம், ஜீரகம் சோம்பு தாங்க ஃபேமஸ். கடுகு பார்த்துருப்பேங்க. நம்ம பஞ்சாபுக்கு அமிர்தசங்கர் ஊருக்கு லோடு ஏற்றிட்டு பட்டாசோடு ஏற்றிட்டு தமிழ்நாடு தாண்டியாச்சுங்க, கர்நாடகா தாண்டியாச்சு, மகாராஷ்டிரா தாண்டியாச்சு, குஜராத் அவ்வளோதாங்க. இன்னும் அதிகபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் தான். பாலன்பூர்னு ஒரு பெரிய ஊர் வரும், அதான்னா அந்த பக்கம் ராஜஸ்தானு. போகிற ரூட் வந்துங்க அப்ரோட்னா மவுண்ட் அபுங்க. அது வந்து நைட்டில் கொஞ்சம் ஹில்ஸ் தான், முடிஞ்சாலும் நைட் அது பார்ப்போம். அடுத்தது பார்டர் பார்த்துட்டுங்க சிரோகின்னு ஒரு ஊர், அடுத்தது பாலி, அப்புறம் ஜோத்பூருங்க. அதுக்கு மேலே ஓசியன் ஒரு ஊர் இருக்குது. அதை தாண்டினோம்னா அடுத்தது 400 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட்டுங்க, ஒரே ரோடு நேராக பஞ்சாப் பார்டரு. அது எல்லாமே நம்ம வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்துட்டுங்க நம்ம இந்த ஓசியன் ஒரு ஊர் இருக்குல்லங்க, அங்கே வந்து இந்த ஒட்டக சவாரிங்க, அடுத்தது ஜீப் சவாரி, இந்த பாலைவனம், அதெல்லாம் நிறையா இருக்குங்க. அடுத்தது இந்த ஜோத்பூர் இருக்குல்லங்கப்பா. ஆமாம், அது அவுட்டரில் வந்து இந்த இப்போ நம்ம ராஜஸ்தானில் வந்து இருக்கிற டெசர்ட்டுக்கு வந்து தார் டெசர்ட்டுங்க பேர். அங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்கு, முடிஞ்சா நாளைக்கு பார்ப்போங்கப்பா. அது ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போகணும், ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போய் பார்ப்போம். பார்த்தங்க சின்ன சின்ன குடிசையை வச்சு அவ்வளோ அழகாக இருக்கு. இந்த தார் டெசர்ட்டில் வாழ்கிற மக்கள் வந்து அவங்களோட பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவங்க கூட இருக்க அந்த ஒட்டகம், அப்புறம் அந்த அவங்களோட எப்படி சமைச்சு சாப்பிடுவாங்கப்பா, அப்புறம் அவங்களோட இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுறது, இது எல்லாமே அப்படியே எல்லாம் அங்கே வரைஞ்சி வச்சிருக்காங்க. குதிரை சவாரி இருக்கா? குதிரை சவாரி இல்லைங்கப்பா, ஒட்டகம் தான் இருக்கும் பாலைவனத்தில். சரி சரி, அதனால முடிஞ்சா அதை பார்க்கலாங்கப்பா, போய் பார்ப்போம். அடுத்தது இந்த ஓம் மன்னான்னு சொல்லிட்டு ஒரு கோயில் சொல்லியிருப்பாங்க, அதுவும் நாளைக்கு அங்கே கோயில்கிட்ட போய் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் ஜோத்பூர்லையாவா? அது ஜோத்பூர்லேருந்து அந்த பாலிங்கிற ஊர் அவுட்டரில் ஹைவேலியே இருக்குங்கப்பா, போகிற வழியிலே இருக்குது. அது காரில் பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், போய் நிறுத்திடுவோம் வண்டியை. ஏன்னா பஞ்சாபில் வந்து நைட்டில் தாங்க வண்டி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் வண்டி வந்து போய் இப்போ நிறுத்திட்டு ஒரு 4 மணி நேரம் படுத்து தூங்கிட்டுங்க. அடுத்தது அப்படியே காலில் எடுத்தோம்னா ஒரு 7 மணிக்கு நம்ம அந்த ஓம் பண்ண கோயிலுக்கு போனோம்னு வைங்கப்பா. அங்கே பார்த்துட்டு சாமி இது கும்பிட்டு நேராக விட்டோம்னா அந்த ஓசியனுங்கிற ஊரில் ஒரு 1 மணி நேரம் அங்கே என்ன இருக்குது அப்படியே எல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமெல்லாம் பார்த்துட்டு விட்டோம்னா எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க, ஒரே ஹைவே. அது நாளைக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இருந்தாலும் நாளைக்கு ஒரு டைம் பார்ப்போங்க. உஞ்சா வந்தாச்சுங்க. நம்ம லாஸ்ட் இயரில் பார்த்தோம்லங்க, அந்த பரோடா டோல்கேட்டில் வந்துட்டு ஒரு லாரியும் காரும் இடிச்சிட்டு இந்த மாதிரி, அதே மாதிரியே எங்கேங்க இந்த மெஸ்ஸானாவுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு டிப்பரும் ஒரு ஈக்கோ காரும் இதே மாதிரி தான் இடிச்சு நின்று எல்லாம் இது சண்டை போட்டு இருந்தாங்க. இந்த பிரச்சனை, அந்த லாரி காரு பிரச்சனை வந்து எப்பயுமே தீராதட்டுருங்க, அதுவும் டோல்கேட்டில் தான் அதிகம். எஃப்சி எப்போங்க நம்ம லாரிக்கும் இந்த மாதிரி மீசை வித் லைட்டு செட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியா சொல்லுங்கள். பாருங்கள், இங்கே ஒரு ஒட்டகம் போகுதா, கருப்பு கலர் ஒட்டகம் பாருங்க. இன்னைக்கு தான் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் கருப்பு. இங்கே 2 போயிட்டு இருக்குது, இன்னும் வந்து இல்லையே. இன்னும் கொஞ்சம் உள்ள விட்டுருங்கண்ணா. இன்னும் ராஜஸ்தான் பார்டர் இருக்குங்க, 30 கிலோமீட்டருக்கு. இங்கே சாப்பிட்டு போயிடலாங்க. அங்கே சிரோகிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க ராஜஸ்தானில், அங்கே தான் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அங்கே போகிறதுக்கு நைட்டு 11-12 பக்கம் ஆயிருங்க. அங்கே போய் நிறுத்திட்டு இன்னும் 150 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த ஹோட்டலுக்கு. அங்கே போய் நிறுத்திட்டு காலைல ஒரு 4 மணிக்கு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். ஹோட்டல் திரங்கா. ஹோட்டலில் சாப்பிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் வந்தாச்சு. பார்டரே வந்துட்டோங்க, குஜராத் இதோட முடிய போகுது. இந்த செக் போஸ்ட் இருக்குதுல்லங்கப்பா, இதோட குஜராத் முடிஞ்சது. சரி, இந்த பக்கம் ராஜஸ்தானுக்குள்ள என்ட்ராக போகிறோம். இன்னும் அந்த பக்கம் நம்ம ஹரியானா பார்டருக்கு வந்து 700 கிலோமீட்டர் இருக்குதுங்கப்பா. ஹரியானா பார்டர்னா பஞ்சாப் ஹரியானாவுக்கு? ஆமாம், ராஜஸ்தானுக்குள்ள மட்டுமே 700 கிலோமீட்டர் போக போகிறோம். சரி சரி, ஆனால் இது கம்மி தான். ராஜஸ்தானில் என்ட்ரு ஆயாச்சு. ரைட் சைடில் அவ்வளோ லாரி நிற்குதுங்கப்பா. வெளியே தாங்க ஆர்டி ஆஃபீஸ் இருக்குதாங்க. ஆர்டி ஆஃபீஸ் எப்படி தாங்க இருக்கும் இது இந்த ராஜஸ்தானுங்கப்பா?
ராஜஸ்தானே தெரியல போவோம் பின்னாடி லைட் அடிக்கிறாங்க லைட் அடிக்கிறாங்க பாருங்க. ராஜஸ்தான்லேங்க ஆர்டிஓ வந்து பார்டர் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் வழியில் அங்கங்கே நிற்பாங்க. நின்னா 200-300 காசு வாங்குவாங்க. இந்த ரைட்டில் போய் இவ்வளோ டிராஃபிக்கு எல்லாம் அந்த ஆர்டிஓஸ்லாம். ஆமாம் தாங்க ஆர்டிஓ. ஏன்னா வண்டி இப்போ போகிற வண்டி வருதுல்ல. ஆமாம், போகிற வண்டி இப்போ இங்கேருந்து போகிற நின்று தான் காசு கொடுத்துட்டு தானே போகிறாங்க. எங்கள் அப்பா பாருங்க லாரி எத்தனை லாரி. ஆனால் பார்டர் இல்லைங்கிறாங்க. பார்டரில் நிற்கிறாங்க. லெஃப்ட் பாரு ஆர்டிஓ ஜீப் வச்சு நிற்கிறாரு. ஆமாம் ஆமாம், அப்புறம் காசு வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த ஊர் பேர் தாங்க இப்போ அபு மவுண்ட் அபு ரோடுப்பாங்கல்ல, இந்த ஊர் பேர் தான் அது. வந்தோடனே பார்த்தியா மேலே அண்ணாந்து பார்த்தாப்புல ஹைட்டா? ஆமாம் ஆமாம், இந்த மவுண்ட் அபு இருக்குல்லங்க, இந்த ராஜஸ்தான்லேயே வந்துட்டு ஒரே ஒரு ஹில்ஸு. நம்ம ஊரில் எப்படி ஏற்காடு, கொல்லிமலை, ஊட்டி, ஆமாம் 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 இதுன்னு இருக்குங்க ஏற்காடுன்னு. ஆமாம் தாங்க. அதே மாதிரி இங்கே ராஜஸ்தானில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மலை பிரதேசம் வந்து இந்த மவுண்ட் அபு தாங்கப்பா. மவுண்ட் அபு அப்ரோடு. அதான் அப்ரோடு தான் பேர் மவுண்ட் அப்பு. ஆமாம். இங்கே வந்துட்டுங்க இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த சம்மர் வெக்கேஷன் போகிற மாதிரி இருந்தால் ராஜஸ்தான்லேயும் குஜராத்லேயும் வெயில் அதிகமாக இருக்குல்லாங்க. அங்கே அப்போ வந்துட்டு இந்த மவுண்ட் அப்புக்கு தான் வருவாங்க. நல்லா ஹில்ஸ் ஏரியா தான் கொஞ்சம் அங்கே காடு செக்ஷனு. தெரியல நம்ம போனதே வந்ததே இல்லை ஒரு கூட இல்லைங்கப்பா. இப்போ நீங்கள் ரோட்டில் ஓட்டுறதே மேடு பள்ளமாக தான் இருக்குது. ஆமாம், லைட்டாக மேடு பள்ளம் தான். அடுத்த டைம் வரும்போது இது பகல் டைமில் வர மாதிரி தான் கரெக்ட் பண்ணி வரணுங்கப்பா. பகல் டைம் நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்கறது நல்லா தான் இருக்குது. ஆமாம் ஆமாம். சரி, நான் படுத்து தூங்குறேங்கப்பா. சரி தாங்க, படுத்து தூங்குதாங்க. மூர்த்தி நான் மேப் கொடுத்துட்றேன். சரி ரைட்டு. அந்த ஹோட்டலில் வந்து எழுப்பிவிடுங்க. சரி ரைட்டு, ஓகே தாங்க. 1 கிலோமீட்டருக்கு எழுப்பிடுறேன். சரிங்கப்பா. சரி. சிரோஹிங்கிற ஊருக்கு அவுட்டரில் போயிட்டுருக்குங்க. இந்த ஒஸ்பேட்டில் டனல் பார்த்துருப்போம். அப்புறம் அந்த கேரளாவிலேயே ஒரு டனல் பார்த்துருப்பேங்க. இங்கேயும் பாருங்கள் சிரோஹிலேயும் ஒரு டனல் ஒன்று இருக்குது. இது வந்து கொஞ்சம் சின்னது தாங்க, அந்தளவுக்குலாம் ஒன்றும் பெருசு இல்லை. அதிகபட்சம் ஒரு 200 இன்னொரு 250 மீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஆப்போசிட்டில் வந்துட்டு வண்டியாக வந்துட்டு இருக்குங்க. அதனால் அந்த வெளிச்சத்தில் வந்து அந்த டனல் சரியாக தெரிய மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ட்ரிப் வரும்போது இது பகலில் வர மாதிரி டைம் கரெக்ட் பண்ணி வரலாங்க. மணி இப்போ விடிகாலம் 3:30 ஆகுதுங்க. ஹோட்டல் சிரோகினில் வந்துட்டு நைட்டு 11:30 மணி இருக்கும். வண்டி நிறுத்தியாச்சு. அப்பா மூர்த்தி என்ன தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே மெதுவாக டீ ஒன்று சாப்பிட்டு வண்டி எடுத்தோம்னு வைங்க, காலைல ஒரு 7 மணிக்கு ஓம் பண்ணால் அந்த கோயில்கிட்ட போகிற மாதிரி மெதுவாக அப்படியே போகலாம். பாலிங்கிற ஊருக்கு நான் 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹோட்டல் ஆசீர்வாத் இதாங்க எனக்கு தெரிஞ்சு இதில் இந்த லைனில் இருக்க கடைசி குஜராத் மாதிரியே இருக்க ஹோட்டல் ராஜஸ்தானுக்குள்ளே. இங்கே டீ சாப்பிட்டோம்னா மறுபடியும் அடுத்து ஜோத்பூர் தான். இந்த வீடியோவில் மட்டுங்க மொத்தம் 3 ஹோட்டல் பார்த்துருக்கோம். குஜராத்தில் பாலன்பூரில் வந்துட்டு ஹோட்டல் திரங்காவில் சாப்பிட்டோம். நைட்டு ஹோட்டல் சிரோகின்ங்க ராஜஸ்தானுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இப்போ காலையில் ஹோட்டல் ஆசீர்வாத் பாலிக்கிட்ட வந்துட்டு டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்புறோம். ஓம் பண்ணா கோயில்கிட்ட போயிட்டு தாங்க அப்பாவையும் மூர்த்தினே எழுப்பிடுவேன். போகிறதுக்கு கிட்டத்தட்ட அங்கே 7 மணி ஆயிரும். பாலிங்கிற ஊட்ட வந்தாச்சுங்க. இன்னும் கரெக்டாக 25 கிலோமீட்டர் இருக்குது அந்த ஓம் பண்ணா அப்படிங்கிற கோயிலுக்கு. நானும் வெடிமான்னு பார்க்குறேன், வெடிவே மாட்டேங்குது. மணி 6:45 ஆக போகுது. வெடிஞ்சால் கொஞ்சம் அந்த கோயிலை கவர் பண்ண நல்லாயிருக்குங்க. அதனால் அப்படியே மெதுவாக டைம் கரெக்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். அந்த பாலிங்கிற ஊருக்கிட்டங்க பார்த்துருப்பீங்க, அந்த ரவுண்டானா இருக்குல்ல, அதில் வந்துட்டுங்க அந்த ஒரு கோடாரியை வந்து ஒரு அடையாளம் மாதிரி வச்சுருக்காங்கங்க. நம்ம வந்துட்டுங்க போன ட்ரிப்பு பஞ்சாப் போகும்போது இந்த பிளேஸ் எல்லாம் நைட்லேயே பாஸ் பண்ணி போய் தாங்க அந்த ஹைவே போகும்போதே வெடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே இந்த பிளேஸ் எல்லாமே நம்ம ஜோத்பூர்லேருந்து அந்த ஓசின் எல்லாமே பகலில் பார்க்க போகிறோங்க. அங்கே இருக்க பாலைவனத்தை எல்லாமே. இந்த கோயிலுக்கு 6 கிலோமீட்டர் இருக்குங்க. நல்லா கொஞ்சம் வெடிஞ்சிருச்சு. இந்த கோயிலுக்கு போகிறதுல கொஞ்சம் நல்லா வெடிஞ்சிடும். பார்த்தாவே தெரியுங்க உங்களுக்கு, லெஃப்ட் சைடில் மண், அந்த பாலைவன மண் வெள்ளக்கெல்லாம் இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறம் நல்லாவே பார்க்கலாங்க. அதை
வாங்க போயிட்டு புல்லட் பாபா சாமி பார்ப்போம். இதில் கூட்டம் நிறையா இருக்க மாட்டேங்குங்க, பஸ் எல்லாம் நிறைய நிற்கிது. இதுதாங்க அந்த புல்லட்டு. இது பார்த்துக்குங்க, இதோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம வண்டியில் போயிட்டு நான் சொல்கிறேன். காலையிலேயே நல்ல கூட்டங்க. இல்லை உண்டியெல்லாம் இருக்குது பாருங்க, அந்த பக்கம் மணியெல்லாம் கட்டியிருக்காங்க. கோயிலுக்கு வெளியேங்க ஆறுனுக்கு பிறந்தவன இந்த கோயிலுக்கு வெளியே பாருங்க, சுற்றி எல்லாம் கயிறாக கட்டியிருக்காங்க. ராஜஸ்தான் வண்டினாவே ஆறுனா எப்படி இருக்குன்னு தெரியலங்க, பார்த்து இல்லாத மாதிரி தான் அழுத்தி பிடிச்சி வந்துட்டு இருப்பானுங்க. கயிறு பாருங்க, சுற்றி எல்லாம் இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு மரம் இருக்குங்க, இதை சுற்றி ஒரு கயிறாக தான் கட்டியிருக்காங்க. பா தான் நீங்களும் போய் நான் வண்டிட்டு இருக்கிறேன். தான் அவத்தான் அந்த புல்லட்டு சாமி கோயில் போனீங்கன்னா புல்லட் மட்டும் இருக்குங்கப்பா. அங்கெல்லாம் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, பூசா கருசாமி பண்ற மாதிரி. போயிட்டு வந்துருங்க. இந்த ஜோத்பூர் வந்தாச்சுங்க. நம்ம போயிட்டு முன்னாடியெல்லாம் வண்டி லெஃப்ட் கட் பண்ணது பார்த்தீங்களா, அதில் போயிடுவோம் அவுட்டர் ரோட்டில். இப்போ அந்த கோயில் பார்த்தோம்ல, அது என்னங்க விசில் அப்படி ஆகி போச்சு. அதான் மேலே லப்பர் இருக்குல்ல, ஆமாம், அதை பிசிட்டு போயிடுச்சு. அதனால இந்த கோயில் பார்த்தோம்னா புல்லட் கோயில். ஆமாம், அதோட வரலாறு என்ன தெரியுமாங்கப்பா? 1991 இந்த ஊரில் வந்துட்டு ஓம் சிங் ராத்தோர்னு ஒருத்தர் இருந்திருக்காருண்ணா. அவர் வந்துட்டு புல்லட்டில் போகும்போது இந்த ஹைவேல ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாப்புல, மரத்துலேயே ரொம்ப மோதி இறந்துடுறாப்புலிங்கப்பா. இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க புல்லட்டை. மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்துருக்காங்க, புல்லட் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துருச்சு. எங்கே ஆக்சிடென்ட் ஆனாலும் அங்கேயே வந்துருச்சு. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரில. சரி, மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு அடுத்த டைம் வந்து புல்லட் எடுத்துகிட்டு போய் நிறுத்தி இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் பெட்ரோல் நினைக்கிறேன் அந்த புல்லட் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம், அது வந்துட்டுன்னா எடுத்துகிட்டு போய் நிறுத்தி எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க. எடுத்துட்டு சங்கிலி போட்டு கட்டியிருக்காங்க. மறுபடியும் பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் அங்கே போயிருக்குது புல்லட், அதே இடத்துக்கு போய் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்த இடத்துலயே போய் இருந்திருக்குது. இது வந்து 1991 நடந்தது. அவர் பேர் வந்து ஓம் சிங் ராத்தோர்னு நினைக்கிறாங்கப்பா. 33 வருஷம் ஆகுது. ஆமாம். மறுபடியும் என்னாச்சுன்னா, இதே மாதிரி 4-5 டைம் பண்ணியிருக்காங்க. 4-5 டைம் இதே மாதிரி புல்லட் அங்கேயே போயிருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவரை வந்து கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னா கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த புல்லட்டை வந்து அந்த ஆக்சிடென்ட் புல்லட் எடுத்துட்டு வந்து பார்த்தீங்களா உள்ள வச்சு, ஏன்னா பார்த்தீங்களா, நீங்களும் பார்த்தீங்களா, உள்ள சில மாதிரி வச்சு அந்த புல்லட் அப்படியே உடனே நிறுத்தி இன்னும் அப்படியே சாமி கும்பிட்டுருக்காங்கப்பா. அதான் இதுதான். ஆமா, அந்த ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அப்படியே வந்து நிறுத்திருக்காங்க பாருங்க. அவர் வந்து அவர் பேர் வந்துங்கப்பா. அதனாலதான் ஓம் பன்னானா. இந்த ராஜஸ்தான்ல வந்து ஒரு நம்ம ஊர்ல ஐயா அப்படிங்கிறமா, அந்த மாதிரி ஒரு மரியாதையான பேரு பன்னானா. அதான் ஓம் பன்னா கோயில். அது இன்னொன்னு புல்லட் பாபான்னு இருக்கு இந்த கோயிலுக்கு. அது பிராந்தி வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, அதுதான் வந்து இங்க இது அதிகமா இருக்கு. சாமிக்கு சொல்லுங்க அப்படியே வாயில. ஆமா, மீதியெல்லாம் பாட்டில் அப்படி இப்படி இந்த சுருட்டு கருப்புசாமிக்குள்ள கருப்புசாமி கோயில் முனிப்பு கோயில் போகும்போது ஒரு வாசம் வரும்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் அடிக்குது.
நம்ம ஊர் கருப்பசாமியாக இருந்தால் கடை வெட்டி சோறு போடுவாங்க. ஆமாம். தேங்காய் கல்கண்டு ஏன்னா மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. ஆமாம், இங்கே தேங்காய் கல்கண்டுலாம் கொடுத்தாங்களா? வச்சு சாமி விட்டாங்க. சரி சரி. கல்கண்டு சாமி போடுறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நான் கூட ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, எனக்கும் தெரிலண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அனுப்பிச்சு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா வீடியோ போட சொன்னாங்க. இந்த வழியாக போனால் கரெக்டாக டைம் கரெக்ட் பண்ணி வந்தால் வீடியோ போட்டாச்சு. சீக்கிரம் சாப்பிட்டுங்கப்பா. நேராக போனோம்னா ஓசியன். சரி சரி. ஜோத்பூர் அப்படியே அவுட்டரில் போய் ஓசியங்கிற ஊர் போயிட்டு அங்கேருந்து விட்டோம்னா ஒரே ஹைவே. சரி ரைட் ஓகே. இந்த விசில் அடங்க மாட்டேங்குது. அப்புறம் விசில் அப்புறம் வந்துச்சு, அப்புறம் அவ்வளோதான் ஆச்சு, முடியறதாச்சு. போன ட்ரிப் இந்த பாலத்து கீழே ஆட்டி வந்தாங்க. இன்னைக்கு இல்லையாட்டிருக்கு, நைட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இல்லை. போன ட்ரிப் நான் நைட் ஓட்ட வரும்போது இங்கே ஆட்டி வந்தா அப்படி இல்லைங்கப்பா. நான் நிற்காம போயிட்டேன், யாருன்னு தெரியல. ஆமாம் ஆமாம் ஆமாம், நிற்காம நீ போயிட்டா. இப்போ சுரேஷன் வந்தாரு, அவரு வந்தாரு. ரைட் ரைட். சக்கரை வரும் ஜோரா இருக்கு. ஆமாம், எல்லாம் விசில் அடிச்சிருச்சு. விசில் அடிச்சதா எப்போ? முதலுக்கு வந்து இங்கே விசில் வந்து இதில் ஆரம்பத்தில் விசில் வரும்போது வந்து மேலே அடிச்சிச்சு. ஜோத்பூர்ல இருந்துங்க அவுட்டர் பைபாஸில் போயிட்டு இருக்கோம். இங்கே இருக்க பில்டிங் எல்லாம் பார்த்தாவே இந்த ரோஸ் கலரில் இந்த கல் என்னங்க வித்தியாசமாக இருக்குது இந்த பக்கம்லாம் பில்டிங்கு. ஆமாம் தாங்க, இந்த செங்கல் தாங்க, இங்கே செங்கல் அது இப்படிதான் இருக்குமா? இப்போ ராஜஸ்தானில் அது மண்ணே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அறுத்து மறுபடியும் நம்ம ஊர் செங்கல் மாதிரி வச்சு காய வச்சாங்கன்னு வச்சுக்க, சுட்டாங்கன்னு வச்சுக்க, கலர் இப்படி ஆயிரும். இங்கே மண்ணே அது மாதிரி தான் வச்சுக்க. நம்மளது வந்து செம்மண். அதாங்க இந்த கலரில் இருக்கிற மண். அப்படியே நம்ம சிட்டி வந்து ரைட்டில் இருக்குங்க. நம்ம ஓரமாக போயிட்டுருக்கோம். இன்னொரு 30 கிலோமீட்டர் போயிட்டுங்க லெஃப்ட்டில் சிங்கிள் ரோட்டில் கட் பண்ணிடுவோம். இதுக்கெல்லாம் கம்பத்தை எடுத்துக்கலாம் பாருங்க. இதெல்லாம் பாருங்க கம்பம் எப்படி வச்சிருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குது, இங்கே எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஆமாம், அந்த லைன் பாரு, பெரிய கம்பத்தை பாரு, 3 கம்பெல்லாம் பெரிய பெரிய கம்பமாக வருதுல்ல. அதை பாரு எவ்வளோ லைன் கொடுத்து எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. அதை எடுத்துக்கலாம். இந்த இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேசுகிறீங்களாமாங்கப்பா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரி சரி, ஏதாவது தெரிஞ்சது சொல்ல வேண்டியதான். அந்த அளவுக்கு பெரிய நம்ம என்ன அந்த காலத்தில் எம்ஏவே படிச்சுக்கிறோம். உங்களை 7வது வரைக்கும் படிக்க வச்சதே 7ஆம் கிளாஸ் பாதியில் படித்தேன். 7ஆம் கிளாஸ் பாதி. எம்ஏ படிச்சிருந்தா உங்களுக்கு கையில் பிடிக்க முடியாது. பாருங்க கம்பத்து பாரு, அது எப்படி வருதுன்னு. இது இந்த 33 கிலோமீட்டர் போய் கட் பண்ணோம்னீங்களே, அங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டருங்க சிங்கிள் ரோடு. அதுக்கு மேலே எக்ஸ்பிரஸ் ஹைவே. அந்த சிங்கிள் ரோட்டில் போகும்போது தாங்க நம்ம அந்த பாலைவனத்தெல்லாம் நல்லா வீடியோ எடுக்க முடியும். அந்த ஓசியன்கிற ஊரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 8th செஞ்சுரிங்க, அதாவது 1200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம் வீடியோவில். இந்த ஜோத்பூர் வந்துங்க மொத்தம் 2 பேர் இருக்குது. ப்ளூ சிட்டி, அதாவது பழைய சிட்டி வந்துங்க எல்லாம் பில்டிங்கெல்லாம் ப்ளூ கலரில் தான் இருக்குமாம்மா. அந்த பக்கம் என்ன அதெல்லாம் இருக்குங்க, ஆனால் நம்ம உள்ளே போய் எங்கேங்க பார்க்குறது. அப்புறம் சன் சிட்டிங்க, வருஷம் ஃபுல்லாகவே வெயில் அடிச்சுட்டே தான் இருக்குங்க நம்ம இங்கே ஜோத்பூர் மட்டும். இது வந்து 2வது பெரிய சிட்டிங்க ராஜஸ்தான்லேயே. ஃபஸ்ட்டு வந்துங்கப்பா ராஜஸ்தானில் பெரிய சிட்டி வந்து ஜெய்ப்பூர். ஆமாம் ஜெய்ப்பூர். 2வது ஆர்டிஓ. அதுக்குள்ளே ரைட் சைடில் பார்த்துருப்பீங்க ஜீப்பு ஆர்டிஓ வந்துட்டார் குறைக்க. அப்புறம் ஒரு 200 கொடுத்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து பெரிய சிட்டி ஜெய்ப்பூருங்கப்பா. சரி தாங்க. 2வது இது ஜோத்பூர். வந்து இப்போ தலைநகர் வந்து இப்போ ஜெய்ப்பூர் தானே, நம்ம தமிழ்நாடு சென்னை மாதிரி. ஆமாம் ஜெய்ப்பூர் தான். சரி சரி. அது வந்து பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ளூ சிட்டி. முதலமைச்சர் இருக்கிறதெல்லாம் எங்க? ஜெய்ப்பூர் தாங்கப்பா. அடுத்து உதய்பூர் வந்துங்க, அது வந்து லேக் சிட்டி. அங்கே ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் லேக் 2ஆ 3ஆ இருக்குங்க. இது என்ன மழை வர மாதிரி இருக்கு, அதிசயமாக இருக்குது பஞ்சாப் இதில் ராஜஸ்தானுக்குள்ள. அதான் மழை எங்கேயோ பெய்யுதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மானம் கருக்காத. ஆமாம், இப்போ கேரளாவில் பெஞ்சதுன்னா இப்போ தமிழ்நாடு கருக்குதுல்ல, அது மாதிரி. இங்கே லெஃப்டில் பாருங்க, ஏதோ சின்னதாக கோட்டை இருக்குல்லங்க, அதே ஸ்டைலில் இருக்குது. இப்போ முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் பாருங்கள் ஒரு ரோடு ஒன்று போவோம். அதில் தாங்க அந்த தார் டெசர்ட் மியூசியம் வந்து இருக்குது. உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப் வேணால் அதை பிளான் பண்ணலாம். இந்த வழியில் வர மாதிரி இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. அடுத்த டைம் உள்ளே ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சிட்டு போயிட்டு உள்ளே இருக்க அந்த தார் டெசர்ட் மியூசியம் வந்து நீட்டாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்.
அதே தான் இப்போ சிங்கிள் ரோடு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஹைவே. அதான் அந்த ரோடு பறிச்சு போட்டு இதில் லெஃப்ட் வாங்கப்பா. நீ கூட சொன்னீங்க ஒரு வண்டி வரதான் பயமா இருக்குன்னு சொன்னீல. இதுலலாம் நைட் வரதுக்குலாம் சுத்தப்பட வராதுங்கப்பா. நம்ம இப்போ எனக்கு வந்து எனக்கு பயமா போச்சு. இது வந்து இப்போ நேராக போய் போகிறது வழியே கிடையாதா? நேராக போய் எல்லாம் போக முடியாதுங்கப்பா. இதுதான் ரோடு. இதில் வந்துட்டுங்க டிவாரிங்கிற ஊர் போய் அப்படியே ஓசியன் போயிடுவோங்க. இந்த ரோட்டில் தாங்க நிறுத்தி நம்ம இந்த பாலைவனத்தெல்லாம் பார்ப்போம். அந்த மண்ணெல்லாம் எடுத்து கையில் தொடணும்னு ஆசையாக இருக்குங்க. தான் ரோடு கொஞ்சம் தார் ரோடுங்கப்பா. அப்புறம் மறுபடியும் மண் ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். கொந்தரம் போயிட்டா நல்லா இருக்கும். அதே ஊர் தான். ஃபுல்லாக அந்த ஒஸ்பேட்டில் அடிச்சிருக்கலங்க. ஒஸ்பேட்டில் இருக்க மாதிரியா இருக்குங்க இப்போ மண்ணு. மூர்த்தினா பார்த்தீங்களா பாலைவனத்தை? வெறும் மண்ணாக தான் இருக்கும். எருக்கஞ்செடி பாருங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே எருக்கஞ்செடி தாங்க. பாலைவன மண்ணை கையில் எடுக்கலாமாண்ணா? எங்க அந்த எக்ஸ்பிரஸ் வேவா அது தாண்டி போகணுண்ணா. இதுனா கூட கொஞ்சம் பார்க்கலாம் தான். ஃபுல்லா தார் டெசர்ட் மண்ணுங்க. வெய்ய காலத்துல வெயில் தரமா இருக்குண்ணா. செருப்பு இல்லாம கீழே இறங்க முடியாது. ஆமா வெய்ய காலத்துலலாங்கப்பா செருப்பு இல்லாமலாம் கீழே இறங்கவே முடியாது. இறங்க முடியாது. அது நான் ஒரு ட்ரிப் டெல்லி போகும்போது வெயில் தண்ணி ஊற்றிக்கிறதுக்கு அப்படியே அல்ல போகிறோம் அப்படியே நினச்சி வண்டியில் ஏறி வந்து ஓட்டிட்டு போகணும். ஆமாம் அப்படிதான் இருக்கும். இப்போ 5 நிமிஷத்தில் காஞ்சி போயிருமே. உடனே காஞ்சி போயிடும் அடிக்கிற வெயிலுக்கு. சரி போகலாமாங்கப்பா. இப்போ இன்ட்ரோக்கான ஒரு ஊர் பக்கம் வந்தாச்சுங்க. இங்கே 2 அண்ணங்க வண்டி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன வரீங்களா எப்படி போகிறேன்னு தெரில. இந்த ஊர் பாருங்க. அந்த காலத்து படத்துலலாம் காட்டுவாங்கல்லங்க அதே மாதிரி தான் இருக்கும். நான் அன்றைக்கி நைட் டைமில் பார்த்தேன். இப்போ பகலில் பார்க்கலாம் வாங்க. இதாங்க அந்த ஊர் இன்ட்ரோக்கா அப்படின்னு. என்ன ரோடு தான் நம்ம வந்து 3 மாதம் இருக்குங்க. அப்போ இருந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு ராஜஸ்தான் கவர்மெண்ட் பஸ் பாருங்க எப்படி வந்துட்டு இருக்குன்னு. ரைட்ல லெஃப்ட்ல எதை வேணா வாங்கப்பா. இதெல்லாம் சொன்னாங்களாங்க அந்த காலத்து வீடு மாதிரியே. இந்த ஊர் பேர் வந்துட்டுங்க பலர்வான்னு சொல்லிட்டு. இங்கேயும் வந்துட்டு உள்ளே போனால் த ஹெரிட்டேஜ் ஆஃப் பலர்வா. அப்புறம் இதுக்குள்ளேயே ஒரு கோட்டை ஒன்று இருக்குங்க இந்த ஊரில். எனக்கு மறக்காமங்க நெக்ஸ்ட் ட்ரிப் இந்த வழியில் வர மாதிரி இருந்தால் இந்த தார் மியூசியம் அப்புறம் இந்த பலர்வா இந்த 2 ஊரையும் ஞாபகப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் டைம் இதை பிளான் பண்ணிடலாங்க. அட்வான்ஸாக ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வர மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையுமே கவர் பண்ணுவோம். சும்மா சின்ன ஊர் தாங்க. அடுத்தது டிவாரிங்கிற ஊர் அப்புறம் ஓசியன்கிற ஊருங்க. டிவாரிங்கிற ஊர்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 200 மீட்டர் போய் ரைட்டில் கட் பண்ணோம்னா மறுபடியும் 20 கிலோமீட்டருங்க ஓசியன்கிற ஊர். பா முன்னாடி அந்த பைக் எல்லாம் போகுதுல்ல அதில் ரைட்டில் கட் பண்ணால் ஒரே ரோடு ஓசியன் 20 கிலோமீட்டர். நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். யாரும் கேட்க தேவையில்ல. ஆமா நீங்க இதுல வந்து ரைட்ல கட் பண்ணும்போது ஒரு வண்டி நின்னுதுல தமிழ்நாடு வண்டி. தமிழ்நாடு வண்டி. காய் கடை பாருங்க ரைட்ல கூட இருக்கும். திரும்பி இருந்துச்சுன்னா நிறுத்தி வாங்கிக்கலாம். சரி. இதுனா பேர்ச்சம்பளக்காய். இதுல இந்த ரோடு 20 கிலோமீட்டர் ரோடு நினைக்கிறேன்.
இது ரோடு சூப்பரா 20 கிலோமீட்டருக்கு. அந்த மண் ரோடு வரையும் வராது. ஆமா ஆமா. ஓசியன்கிற ஊருக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. முன்னாடி போயிட்டுங்க என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படியே ரன்னிங்லேயே பார்க்குறது எல்லாமே பார்ப்போம். இப்போ இந்த ஊரில் நேற்று சொன்னலங்கப்பா உங்ககிட்ட. ஆமாம். இந்த ஜீப் சவாரி அப்புறம் அந்த ஒட்டக சவாரி எல்லாம் இருக்குதுன்னு. ஆமாம் தாங்க. அது எங்கே போகணும்? அது வண்டி நிறுத்திட்டு உள்ளே போகணுங்கப்பா கொஞ்சம். அது மெயின் ரோட்டு மேலேயே அந்த ஜீப்பு ஒட்டகெல்லாம் இருக்கும். அங்கேருந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிறது தான் பாலைவனத்துக்குள்ளே. சரி சரி. நீங்கள் ஒரு ஓரம் கட்டுங்கப்பா, நான் போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன் உள்ள. சரி. காய் கடைக்கு காய் வாங்கி வைக்கிறேன். நான் நிஜமாக தான் சொல்கிறேன், போயிட்டு வந்தால் 2 மணி நேரம் ஆகி போயிடும். ஐயோ 2 மணி நேரம் ஆகினா அப்புறம் எப்படி தாங்க போகிறது? அப்போ அதுதான் கேட்டாங்கப்பா உங்ககிட்ட. 2 மணி நேரம் ஆகும்போது அப்புறம் இன்னொரு நாளைக்கு வர்றப்ப ஃப்ரீயாக இருந்தால் எடுத்துக்கலாம் தாங்க. ஆமாம் ஆமாம். மழை வர மாதிரியே இருக்குங்க. வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நேற்று குஜராத்தில் வெயில் அடிச்சது. சரி ராஜஸ்தானில் இன்னும் அதிகமாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் இங்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இங்கே வந்துட்டு நிறையா இருக்குங்க. எப்படி சொல்கிறதுங்க, இந்த ஹோட்டல் இருக்குல்ல அதே மாதிரி இந்த ஒரு ஊரில் ஒரு 5-6 ஹோட்டல் இருக்குன்னா இந்த ஊர்லேயே ஒரு 5-6 இடம் இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த ஜீப் சவாரியே ஒரு 5-6 இடத்துல இருக்குது. அது இந்த அதே மாதிரி இந்த ஒட்டக சவாரியும் அதை நம்ம முன்னாடி போய் பார்ப்போம். மெயினாக அந்த பழமையான கோயில் இருக்குல்லங்க அதையும் பார்க்கணும். இதில் லெஃப்ட் வாங்கப்பா. இதை நான் சொன்னாலங்க ஜீப் சஃபாரி வந்து இதில் தான் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஜீப் நிற்கிது பாருங்க. வரலாம் வாங்கப்பா. ரைட் சைட்லேயே பாருங்கள் ஒரு கோயில். அன்றைக்கெலாம் நைட்டில் வந்தப்போ ஒன்றுமே தெரிலங்கப்பா. அங்கே பாருங்கள் ஒரு கோயில் ஒன்று எப்படி இருக்குன்னு. முன்னாடி எங்கேயோ ஓரம் கட்ட முடியுமாங்கப்பா? ஓரம் கட்டியே தான் ஆகணும். அடா அடா இங்கே பாருங்கள் கோயிலை. இதுதாங்கப்பா கட்டி 1200 வருஷம் ஆகுது. இதில் நான் முன்னாடி போயிருங்கப்பா தான். அங்கே அந்த டேங்கர் வண்டி போதில் அங்கே ஓரம் கட்டுங்க. அங்கே போய் வீடியோ எடுத்துக்கலாம். வேற மாதிரி இருக்குங்க. நான் சொல்லியிருந்தேன்லங்க இந்த 8th செஞ்சுரியில் கட்டினது அப்படின்ட்டு. அது இந்த கோயில் தாங்க. நான் மூத்தின எப்படி இருக்கு கோயிலெலாம்? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. இது இல்லாமல் உள்ள ஒரு கோயில் இருக்குங்க, அதையும் பார்ப்போம். உள்ள பொந்து மணிக்கு இருக்கா? ஆமாம் ஆமாம். வாங்க அப்படியே அங்கே ஆப்போசிட்டில் இருக்குண்ணா, அதையும் பார்க்கலாம் வாங்க. அங்கே போகலாம். மேலெல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் இடிஞ்சு கிடக்கு. அதான் அங்கே ஒன்று இருக்குண்ணா, வாங்க அதை பார்த்து வந்துடலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் எல்லாம் இடிஞ்சிருக்குங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. எல்லாம் சின்ன சின்னதாக செதுக்கியிருக்காங்க சிலையா. உள்ள என்ன சிவன் சாமியா? உள்ள சாமியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்பா வண்டியிலே இருக்கேன், நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. இங்கேயும் பாருங்கள் சின்ன சின்னதாக அழகாக செதுக்கியிருக்காங்க சிலை. மழை வேறு லைட்டாக தூருதுங்க. இவ்வளோ நேரம் பெய்யல, இப்போ பெய்யுது. விஷ்ணு கோயில்னு போட்டிருக்குங்க. ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட் விஷ்ணு டெம்பிள் ஓசியன். டுவெல்த்து செஞ்சுரின்னு போட்டிருக்கு. நான் இதில் பார்த்தா 8th செஞ்சுரின்னு போட்டிருந்ததுங்க. ஆ 8th to 12th 8th to 12th செஞ்சுரி. ஜெயின் டெம்பிளுக்கு மட்டும் இது கோயிலுக்குனே ஃபேமஸ் அந்த ஊர். ஏன்னா இந்த ஊர் கோயிலுக்குனே ஃபேமஸ் இது. அப்படியா? ஆமாம். அப்புறம் கோயிலாக எங்கிட்டு அங்கே வர கோயிலாக இருக்குது, இங்கேயும் கோயிலாக இருக்குது. எல்லாம் திருமண பக்கமெல்லாம் கோயிலாக தான் இருக்கும். இன்னும் சந்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குண்ணா, அதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். இந்த கோயில் தான் ஓப்பனில் இருக்குது.
பா இருங்கப்பா, அங்கே ஒரு கோயில் இருக்கு, அதை பார்த்து வந்துடுறேன். மூர்த்தி நாங்கள் போயிட்டு வந்துடுவோமா? அந்த கோயிலில் கூட போயிட்டு வந்துடுவோமா? எங்கே? அந்த உள்ளே போகணும். போவோம். சும்மா ஒரு 100 மீட்டர் தான் நடக்கணும் உள்ள.